வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வித்வேசன பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். வித்வேசன பூஜை என்பது ஒரு கணவனோ மனைவியோ தவறான தொடர்புகளை வச்சிருக்கிறத பிரிக்கிறத வித்வேசன பூஜைன்றதை சொல்லுவாங்க. இந்த பூஜை எப்படி பண்ணுவது, இது ஐதீகம் எப்படி, இது முறை எப்படி என்பதை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வசிய பூஜைக்கு வளர்பறையிலையும் இந்த வித்வேசன பூஜை, வேதன பூஜை, ஸ்தம்பன பூஜை, உச்சாடன பூஜை என்பதை தேய்பறையில் பண்ணுவோம். இப்போ நம்ம வித்வேசன பூஜையை தேய்பறையில் பண்ணிக்கிருக்கோம். இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வசிய பூஜை பண்ணும்போது ஆண் பொம்மை வலதுபுறமும் பெண் பொம்மை இடதுபுறமும் இருக்கும். ஆனால் இதே வித்வேசன பூஜை பண்ணும்போது பெண் பொம்மை வலதுபுறமும் ஆண் பொம்மை இடதுபுறமும் வைக்கணும். என் வசியத்துக்கு வலதுபுறம் ஆண் பொம்மையும் இடதுபுறம் பெண் பொம்மையும் தான் இருக்கணும். ஆனால் வித்வேச பூஜைக்கு நம்ம செய்கிற பொம்மையே மாற்றி வைக்கணும். அப்போ ஆண் பொம்மை இடதுபுறம், பெண் பொம்மை வலதுபுறமும் நம்ம வச்சுருக்கோம். இந்த பூஜை பண்ணுறபடி பஞ்சபட்சிகளை பார்த்து பண்ணணும். நம்மளுக்கு அரசாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய இந்த 2 நபர்களுக்கு ஒன்று துயில் இல்லை மரணத்தில் இருக்கும்போது நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம அவங்களுடைய காலடி மண், அழுக்கு துணி, தலைமுடி இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அந்த பொம்மை தொப்புள் மையத்தில் வச்சுட்டு இந்த மணிக்கிட்ட பூசணியில் முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்துக்குள்ளே ரவுண்டு போட்டு ரிங் அப்படின்ற மந்திரத்தை உள்ளே எழுதி, அதுக்கு என்ன ஒரு பூஜை மந்திரமோ அந்த மந்திரத்தை கீழே எழுதி, ராஜா என்ற நபருக்கு ராணி என்ற நபர் பிரியணும் அப்படின்றால் இந்த ராஜா என்ற நபரை தலையிலக்கா எழுதணும். அந்த ராஜா என்ற நபரை தலையிலக்கா எழுதணும். அப்படி எழுதி பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு சில மந்திரவாதிகள் சொல்லாத உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெத்தலையில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை இருக்கும். அந்த வெத்தலையில் நம்ம முக்கோணம் சக்கரம் போட்டு அதுக்குரிய எந்திரங்களை போட்டு வச்சுருப்போம். அந்த எந்திரத்தில் நான் சொன்ன பண்ணிட்டு அதோட நம்ம பிரயோகப்படுத்துகிற மந்திரமும் யார் பிரிக்கணுமோ அவங்களோட பேரை எழுதிடணும். கண்டிப்பாக எந்த ஆணும் எந்த பெண்ணை பிரிக்கிறோமோ அவங்களோட காலடி மண் கண்டிப்பாக இருக்கணும், தலைமுடி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மந்திரவாதி சொல்லாத உண்மை என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பார்த்திங்களா, இது உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா முடி இருக்கும். இது என்னென்ன முடின்னு கேட்டிங்கன்னா, அந்த தவறான உடல் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட 2 பேர்த்து முடி இருக்கணும். அந்த 2 பேர்த்து முடியில் பூனை மீச முடியும், எலியோட மீச முடியும் 2ஐயும் எடுத்து இந்த ஆணோட மீச முடிய இந்த எலியோட மீச முடியலையும் இந்த பூனையோட மீச முடியில் பெண்ணோட தலைமுடி 2ஐயும் ஒன்றா கட்டி இந்த 2ஐயும் இந்த ஆணோட மீச முடியில் ஆணோட முடியில் பூனையோட மீச முடியும், பெண்ணோட தலைமுடியில் எலியோட மீச முடியும் ஒன்றா கட்டி அதை 2ஐயும் உண்டாக்கி நம்ம கட்டி வச்சிடணும். அப்படி கட்டி வச்ச என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எலிக்கும் பூனைக்கு என்னைக்காச்சும் ஆகுமா? ஆகவே ஆகாது. அந்த மணிகிட்ட அவங்க 2 பேரும் அடிதடியாகி சண்டை உண்டாகி அவங்க 2 பேரும் கண்டிப்பாக பிரிவாங்க. சத்தியமான உண்மை, சரிங்களா? அது மணிகிட்ட இந்த வெத்தலைக்கு மேலே வேர் வச்சுருப்பேன். இந்த பார்த்தீங்களா, இந்த வேர் இருக்கும். ஏன்னா ஒரு வசியம் பண்ணுறோம்னா அந்த வசியத்துக்கு என்ன வேர் தேவைப்படும்னா, ஒரு துளசி வேர் வச்சோம்னா, ஒரு தாமரை வேர் வச்சோம்னா, இது 2 வசீகரம். இப்போ நம்ம செய்கிறது வித்வேசன பூஜை. வித்வேசன பூஜைக்கு எதிர்மனையான வேர்கள் தான் வைக்கணும். அப்போ எதிர்மனையான வேருக்குன்னா, இப்போ இங்கே பூனை வணங்கி வேர் வச்சிங்கன்னா அங்கே எலி செவி கள்ளி என்ற ஒரு செடியோட மூலிகை, எலியை போல் காது உள்ள இலையோட செடியோட வேறு இங்கே இருக்குது. அதுதான் எலி செவி கள்ளி என்ற செடியோட வேரும் இங்கே பூனை வணங்கி என்ற வேரும் 2 பேரும் வைக்கணும். நம்ம வேறுக்குன்னே பூனையோட மீச முடியும், எலியோட மீச முடி வச்சுருக்கோம். இங்கே அதோட வேருக்களையும் வைக்கும்போது இந்த பூனைக்கு எலிக்கு ஆகாத பண்ணிட்டு 2 பேரும் அடித்து மல்லு கட்டி அவங்க 2 பேருமே தானாக பிரிவாங்க. கண்டிப்பாக சத்தியமாக பிரிவாங்க.
செப்பு எந்திரத்தை அந்த மணிக்கிட்ட முக்கோணம் போட்டு அதில் ரிங்குன்னு எழுகி அதை வந்து நம்மளுக்கு அரசு வேலையில் இருக்கும்போது அவங்களுக்கு துயில் மரணம் நடக்கும்போது இந்த எந்திரத்தை எழுதணும். எப்பயோ டைம் கிடக்கும் போல் எழுதினால் கண்டிப்பாக வேலையே நடக்காது. அவங்க நம்மளுக்கு அரசியல் நடக்கும்போது அவங்களுக்கு துயில் மரணம் நித்திரை இதில் இருக்கும்போது அந்த எந்திரத்தை எழுதணும். அந்த எந்திரத்தை இரும்பு ஆணியை வச்சு தான் எழுதணும். எழுதிட்டு இந்த பூசணிக்குள்ளே அந்த ஆணோட முடியும் இந்த பெண்ணோட முடியும் உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய்க்குள்ளே இந்த பாகத்தில் ஆணோட முடியும், இந்த பாகத்தில் பெண்ணோட முடியும் நம்ம பூஜையை முடிஞ்ச பின்னாடி 2 பக்கம் வச்சு கட்டிடணும். கட்டிட்டு மயானத்தில் பிரேத எரிகிற நடுவில் போய் ஒரு கற்பூரம் ஏற்றி இந்த தேங்காயை வெட்டணும். அப்படி வெட்டிட்டால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ள தொடர்புகள் தவறான உறவுகள் வெட்டி முறிஞ்சிரும் அப்படின்றது தான் ஐதீகம். இதைத்தான் அகஸ்திய பெருமானே ஓலை சுவடியில் எழுதியிருக்காரு. ஐதீக முறைப்படி ஆதி காலத்தில் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வெட்டி முறிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏமா இந்த பக்கம் சிவனோட கண் ஆணோட முடியும், இந்த பக்கம் சத்தியோட பாகம் பெண்ணோட முடியும். நம்ம கட்டி வெட்டும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பு எதாக இருந்தாலும் வெட்டி முறிஞ்சிரும். இந்த பாவியை 2 எடுத்து இந்த ஆணோட பாவியை கண்ணு திறக்காத புத்தை உடைச்சி அந்த புத்துக்குள்ளே அந்த ஆணோட பாவியும் இந்த பெண்ணோட பாவியை வந்து மயானத்தில் வந்து புதைச்சிட்டோம்னால் கண்டிப்பாக 48 நாளுக்குள்ளே அவங்க 2 பேரும் பூனையும் எலியும் எப்படி சண்டை போடுதோ அதே மாதிரி சண்டை போட்டு அதுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. இந்த பூஜை முடிகிறப்ப இந்த வெத்தலை எடுத்து மந்திரத்தை சொல்லி 2ஆக கிழிச்சு போட்டுடணும். கிழித்து மாற்றி போட்டுடணும். இந்த எலுமிச்சை பழம் 2ஐயும் அருவாயை வச்சு வெட்டிடணும். எல்லா பூஜையிலும் நம்ம வெண்பூசணி எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு நீ சில மந்திரவாதி சொல்ல. நம்ம ஒரு வெண்பூசணியை பலி கொடுத்தால் அது ஒரு நரபலிக்கு சமமானது. அப்போ அந்த வெண்பூசணியில் நம்ம என்ன நடக்கணும், அவங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்லி நம்ம வெட்டினால் அந்த இது அப்படியே பலிக்கும். சரிங்களா? அப்படிலாம் முறை இது தான். சரிங்களா? நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஐயா ஃபோனில் பண்ணுவீங்களா பண்ணுறீங்க. ஃபோன்லலாம் நாங்கள் எப்படிங்க பண்ணுறது? ஃபோன்லலாம் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கால் கூப்பிட்றீங்க, எனக்கு சொல்லுங்கள். இல்லை நான் எதுவுமே இல்லை, நீங்கள் என்கிட்ட எந்த சம்மந்தப்பட்ட பொருள் இல்லை, நீங்கள் எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யாருக்கும் அவங்களுடைய பொருள் இல்லாமல் எதுவுமே நான் பண்ண முடியாது. வெறும் ஃபோட்டோ வச்சு பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி யாருக்கு யார் வேணுமா வசப்படுத்தலாம், யாருக்கு யார் வேணுமா அடிமைத்தனம் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணவே முடியாது. சில பேர் நம்ம கோயிலுக்கு வாரீங்க. இப்போ சமயத்தில் பெங்களூர்லேருந்து ஒரு நபர் வந்திருந்தாங்க. அவங்களாம் உடல் ரீதியாக நோய்வாய் சம்மந்தப்பட்ட வச்சுக்கிட்டு மன ரீதியாக அழுத்தங்களுக்கு நம்மக்கிட்ட வராங்க. உடம்புல நோய்வாய் சம்மந்தப்பட்டது இருந்து எனக்கு செய்வன இருக்குது, புள்ளி சுனி இருக்குது, சரி பண்ணுங்கன்னு சொன்னால் நான் டாக்டராங்க. உடல் ரீதியாக இருக்க நோய்வாய் சரி பண்ணுறதுக்கு மன ரீதியாக இருக்கிறதுக்கு மனநிலை டாக்டர் தான் பார்க்கணும். மனநிலையாக இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன மனநிலை டாக்டரா? அதனால் வரக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்துட்டு இல்லைன்னா இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். நான் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு சில பேர் வந்து ஐயா எனக்கு ஆஸ்பத்திரி போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். நான் நல்லா சொல்கிறேன், நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு பழமொழியே இருக்குது. தயவு செய்து ஒரு நபர் வரும்போது அவங்க உடல் ரீதியாக எதனாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர்கிட்ட போய் அவர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ஒரு சான்றிதழோ ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டால் அதுக்கடுத்து நாண்டில் எந்த ஒரு மாந்திரிகவாதிக்கிட்டையும் போங்க. உங்களோட உடல் ரீதியாக எந்த ஒரு நோய்வாய் சம்மந்தப்பட்டதை வச்சுக்கிட்டு மாந்திரிகவாதியை கோயிலாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாலும் சரியாகாது. ஏமா உடல் ரீதியாக நீங்கள் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு எல்லா கோயிலுக்கு போனால் எப்படி சரியாகாது. அதனால் ஒரு மாந்திரிகவாதி போகிறதுக்கு முன்னாடி நான் டாக்டர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அவர் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வெளியே எங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்பு மாந்திரிகவாதிகிட்ட வாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வராங்க, வந்துட்டு உடல் ரீதியாக ஒரு நோய்வாய் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு ஏங்க உங்களுக்கு உடல் ரீதியாக நோய்வாய் இருக்குதுங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரியாகுதுன்னா நீங்கள் பண்ணுங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ண பின்னாடி என்னங்கய்யா இந்த மணிக்கிட்ட பண்ண பின்னாடி என்ன இது ஆகலை பண்ணுறீங்க. நான் அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், உங்களுக்கு உடல் ரீதியாக தான் நோய்வாய் இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? உடல் ரீதியாக நோய்வாய் வந்ததுக்கு நான் டாக்டர் அல்ல, நான் மனநிலை டாக்டர் அல்ல, நான் ஒரு மாந்திரிகவாதி. அதனால் யாராக இருந்தாலும் நோய்க்கும் பாரும் பேய்க்கும் பாருன்ற பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட முதல் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கடுத்து வாங்க. பில்லி சூனியம் ஏவல் சம்மந்தப்பட்டது குடும்ப சூழ்நிலை சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் சரி பண்ணி தருவேனே தவிர நோய்வாய்வோ மனநிலையோ சம்மந்தப்பட்டது நான் சரி பண்ண முடியாதுங்கய்யா. நிறைய பேர் வந்து கணவர் என்னை விட்டு போய் தவறான இதுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மணிகிட்ட வந்து
பூஜைகள் பண்ணால் வெறும் 48 நாளில் கண்டிப்பாக பலிக்கும். சரிங்களா? நன்றிங்கய்யா.